Hi everyone, I am your Saranakumar from SK Spoken English Academy and Eagle Kalaikudam. So, இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு பேசிக்காவே இருக்கக்கூடிய ஒரு இது என்ன அப்படினா 12 டைப் ஆஃப் டென்ஸ் இல்லையா? டென்சஸ் தான். டென்சஸ்ல மொத்தம் 12 டைப் இருக்குங்கிறது we know that very well இல்லையா? சோ அதுல பார்த்தா அப்படினா ஃபர்ஸ்ட் டைப் நீங்க நம்ம எடுத்துறோம் சிம்பிள் பிரசன்ட் இல்லைங்களா? சிம்பிள் பிரசன்ட் இது நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம்? அதாவது ஒரு ஆக்ஷன் ரிப்பீட்டடா நடந்துச்சுன்னா அதாவது ஹெபிச்சுவலா நடந்துச்சு அப்படினா அந்த இது எதுல வரும் அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட்ல தான் நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலர்லி, ஃப்ரீக்வென்ட்லி, அக்கேஷனலி, ஜென்ரலி, காமன்லி இதெல்லாம் வருதுல்ல. இந்த மாதிரி அதாவது நடக்கக்கூடியது. காமன்னா பொதுவாகவே நடக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது. இல்லாட்டி பார்த்தா அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்னா அடிக்கடி நடக்கிறது, ஆஃபன் அப்படின்னாலும் அடிக்கடி நடக்கிறது, ரிப்பீட்டாக நடக்கிறது, ஆல்வேஸும் எப்போதுமே இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடக்கக்கூடிய எல்லா ஆக்ஷன்ஸுமே இதில் தான் வரும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் வரும். ஓகேவா? ஸோ ஓகே, அப்படியாப்பட்ட அந்த சிம்பிள் ப்ரெசென்ட்டுக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கோம்ல. ஒரு சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசென்ட் இருக்கணும்னா கண்டிப்பாக இருக்கணும். ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் சிம்பிள் ப்ரெசென்ட் மாற்ற முடியும். பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் எப்படி சொல்லுவாங்க பாருங்க. ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ப்ளஸ் மெயின் ஹப் இருக்கணும். மெயின் ஹப் ஃபர்ஸ்ட் என்ன சார்? அதாவது மெயின் ஆஃப் ஃபர்ஸ்ட்னாலும் மெயின் ஆஃபோட எஸ்எல் இஎஸ்னாலும் ரெண்டுமே என்னதான் எந்த ஃபார்ம் தான் அப்படின்னா ப்ரெசன்ட் ஃபார்ம் தான். ரெண்டுமே என்ன ஃபார்ம் தான்? ப்ரெசன்ட் ஃபார்ம் தான். சரி ரைட்டு. அப்போ MV1 சொல்றீங்க, இல்லாட்டி MVயோட எஸ்எல் இஎஸ் சொல்றீங்க. இதை நான் எங்கே யூஸ் பண்ணுறது இருப்பீங்க? அப்போ ஏற்கனவே நீங்கள் ஜெண்டர் ஐடென்டிட்டிலாம் படிச்சிருப்பீங்க. அதாவது தான் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், தேர்ட் பர்சன் ப்ளூரல் ஃபார்ம், சிங்குலர் ஃபார்ம் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் பார்க்குறோம் பாருங்க. தேர்ட் பர்சன் சிங்குலர்னா மட்டும் தேர்ட் பர்சன் சிங்குலர்னது ஹி, சி, இட் இது வந்தால் மட்டும் வேர்போட எஸ் அல்ல இஎஸ் ஃபார்ம் சேர்க்கணும். அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலராக இருக்கட்டும், இல்லை ப்ளூரலாக இருக்கட்டும், இல்லை செகண்ட் பர்சன் சிங்குலராக இருக்கட்டும், ப்ளூரலாக இருக்கட்டும், இல்லை தேர்ட் பர்சன் ப்ளூரல் ஃபார்மாக இருக்கட்டும், இது எல்லாத்துமே என்ன பண்ணணும்? நம்ம மெயின் வேர்பு நமக்கு அப்படியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லை செகண்ட் பர்சனில் என்ன அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். ஜெண்டர் ஐடென்டிட்டி ஒரு டாபிக் போட்டிருக்கும், அதில் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம எலாபரேட்டாக சொல்ல முடியாது, நம்ம டைம் பத்தாது. ஓகேவா? ஸோ IVUthey காமனாக நாம வச்சுங்க. IVUthey வந்தால் மெயின் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்படியே வரும். ஹி, சி, இட் வந்தால் மெயின் ஆஃபோட எஸ் அல்ல இஎஸ் சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்னு இருக்குது. ஐ கம் அப்படின்னு நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வி கம், யூ கம், தே கம்னு சொல்லலாம். தே ஹி வந்து வரும் ஹி கம்ஸ் அப்படின்னா மீனிங் மாறுமா? இப்போ ஐ கம்னா நான் வருகிறேன், அப்போ ஹி கம்ஸ்னா மீனிங் மாறுமா? அந்த வருகிறார் அப்படிங்கிறத வருகிறான் அப்படிங்கிறதுக்காக வேறு எதாவது மாறுமானா மீனிங்லாம் மாறாதுங்க. ஜஸ்ட் ஒரு ரூல் தான், ஸ்ட்ரக்சருக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இப்போ ஹீ கம்ஸ் அப்படின்னது அவன் வருகிறான், இல்லாட்டி அவர் வருகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி. இப்போ பாருங்களேன், இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க. இப்போ ஐ கிவ் அப்படின்னது நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். அதாவது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரே பார்த்தோம் அப்படின்னா 4 டைப் இருக்குன்னு சொன்னோம். ஒன்று பாசிட்டிவ் சொல்லியிருப்போம், இன்னொன்று நெகட்டிவ் சொல்லியிருப்போம், இன்னொன்று இன்ட்ராகேட்டிவ் சொல்லியிருப்போம் இல்லைங்களா? ஸோ இப்போ பாசிட்டிவ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை எப்படி வரும்? ஐ கிவ் அப்படின்னது இது பாசிட்டிவ் ஸ்ட்ரக்சர் இல்லையா? என்னது? பாசிட்டிவ் ஸ்ட்ரக்சர். அப்போ ஐ கிவ் அப்படின்னா அதோட மீனிங் அது நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஐ டு நாட் கிவ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாட் சேர்ந்துச்சு அப்படின்னாலே அது என்ன சென்டென்ஸாக மாறும்? நமக்கு நெகட்டிவாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாட் சேர்ந்தா கண்டிப்பாக நான் இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்க சென்டென்ஸ் நாட் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த டூ எங்கேருந்து வந்துச்சு? அதாவது பார்த்தீங்கன்னா எப்போதுமே நாட் சேர்க்கணும். இதெல்லாம் தெளிவாக கவனிச்சுங்க. நாட் சேர்க்கணும் அப்படின்னா இந்த நாட் should not come alone. இந்த ரூல்ஸ் மட்டும் தெளிவாக கொஞ்சம். The knot should not come alone. The knot always come with the helping verb அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை மட்டும் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஹெல்பிங் வெர்பே இல்லை சார். அப்போ how do I find out the helping verb சார் அப்படின்னா இது ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பார்த்தது தான், இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தது தான். என்னது? அதாவது வேர்பை என்ன பண்ணணும்? ஸ்பிட் பண்ணணும். வேர்பை என்ன பண்ணணும்? ஸ்பிட் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபார்மாக இருந்தால், மெயின் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம்? டூ பிளஸ் MV1 ஸ்பிட் பண்ணியிருப்போம் இல்லை? எப்படி பிரிச்சிருப்போம்? டூ பிளஸ் MV1 ஸ்பிட் பண்ணியிருப்போம். இதே மெயின் வேர்போட SL ES ஃபார்ம் இருந்தால் எப்படி ஸ்பிட் பண்ணுவோம்? டஸ் பிளஸ் MV1 அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பிட் பண்ணுவோம். கரெக்டு தானே? அப்போ ஒருவேளை MV பாஸ்டாக இருந்தால், பாஸ்டாக இந்த பாஸ்ட் இப்போ தேவைப்படாது, ஒருவேளை நெக்ஸ்ட் வரக்கூடியது வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்? டிட் பிளஸ் MV1 பிரிக்கணும். அப்படி பிரிக்கும் போது நம்ம என்ன அப்படி ஸ்பிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? டூ அப்படின்னு கிடைக்குது இல்லையா? இப்போ கிவ் நான் பிரிக்கிறேன். கிவ் எப்படி பிரிப்பேன்? டூ பிளஸ் கிவ் அப்படின்னு பிரிப்பேன். அப்படின்னா கிடைச்சிச்சு எனக்கு டூ கிடைச்சிச்சு, அதோட நாட் சேர்த்துருக்கேன். அதனால தான் நாட் சேர்க்கும் போது இது டு நாட் கிவ்னு வருது. புரியுதா? டவுட் இல்லையே? ஓகே. இப்போ பாருங்க, ஐ டு நாட் கிவ் அப்படின்னா நான் கொடுப்பதில்லை.
நான் கொடுக்க மாட்டேன் இல்லாட்டி நான் கொடுப்பதில்லை. இப்போலாம் நான் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லுவாங்களே, நான்லாம் இப்போ பேசுறது இல்லை, நான்லாம் இப்போ கொடுக்கறது இல்லை, நான்லாம் இப்போ வாங்குறது இல்லை. இந்த மாதிரி ப்ரெசன்ட் மூமெண்ட் எல்லாமே இதில் வரும், இந்த டைப்பில் தான் வரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இப்போ என்ன பண்ணுறது? இன்ட்ராகேட்டிவ். இது நெகட்டிவா? இப்போ பாசிட்டிவ் ஒரு சென்டென்ஸ் இருக்கு, நெகட்டிவ் ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அப்போ இன்ட்ராகேட்டிவ் என்ன இருக்கும்? பாசிட்டிவ் ஒரு இன்ட்ராகேட்டிவ் இருக்கணும், நெகட்டிவ் ஒரு இன்ட்ராகேட்டிவ் இருக்கணும் இல்லையா? சரி, பாசிட்டிவ் ஒரு இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா என்ன? இன்ட்ராகேட்டிவ்னாலே சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஹெல்பிங் போகணும். How do you frame the positive sentence to interrogative sentence? We should transform the helping verb in front of the subject, isn't it? அப்படிதானே? சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஹெல்பிங் போச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன மாறும்? அது கொஸ்டின் டைப்பாக மாறும். ஹேவ் அண்டர்ஸ்டுட் கிளியர்லினா? ஓகே, அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஹெல்பிங் கொண்டுட்டு வந்திருக்கேன், அதனால என்ன இது இன்ட்ராகேட்டிவ் டைப். இப்போ டூ வை அடுத்து நாட் இருக்கா? நத்திங். ஸோ வித்தவுட் நானால திஸ் இஸ் கால்டு பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். இதனாவா பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாஸ்ட் டென்ஸ்க்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்றது. அப்ப டு ஐ கிவன் என்னது? நான் கொடுக்கிறேனா அப்படின்னு வருது. புரியுதா? இப்போ ஐ கிவ்னா நான் கொடுக்கிறேன், டு ஐ கிவ்னா நான் கொடுக்கிறேனா அப்படின்னு வரும். அடுத்து டு ஐ நாட் கிவ்னு இருக்குது. எதோட மாடிஃபிகேஷன் சார்? ஐ டு நாட் கிவ்னு இருக்குல்ல, இதோட மாடிஃபிகேஷன் தானே. அப்போ ஐ டு நாட் கிவ் என்னது? நான் கொடுப்பதில்லை. அப்போ டு ஐ நாட் கிவ் அப்படின்னு என்ன சார்? நான் கொடுப்பதில்லையா அப்படின்னு சொல்லி வரும். புரியுதுங்களா? இதே மாதிரி தான் இது ஐக்கு நம்ம எடுத்துருக்கோம் சார். விக்கு அதே மாதிரி தான் வரும், யூக்கு அதே மாதிரி தான் வரும், தேக்கு தான் வரும். அது நம்ம அடுத்த அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து ஹீக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருங்க பாருங்க. இப்போ ஹீ டஸ், அதாவது ஹீ கிவ்ஸ் இருக்குது. என்ன இருக்குது சார்? கிவோட எஸ் ஃபார்ம் சேர்ந்துருக்கு. அப்போ கிவ்ஸ். அப்போ ஹீ கிவ்ஸ் என்ன சார்? ஹீக்கு ரெண்டு மீனிங் ஒன்று சொல்லியிருக்கோம். ஒன்று அவன் சொன்னோம், இன்னொன்று அவர் சொன்னோம் இல்லையா? இப்போ he gives என்னது? அவன் கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. he gives என்னது? அவன் கொடுக்கிறான், இல்லாட்டி என்னது? அவர் கொடுக்கிறார் அப்படின்னு ரெண்டு ஃபார்ம்லேயே வரும். ஒருவேளை இதை நான் நெகட்டிவாக மாற்றணும் சார். நெகட்டிவ் மாற்றம் என்ன சார் பண்ணணும்? நாட் சேர்க்கணும். அப்படி தானே? நெகட்டிவாக மாற்றம் என்ன சொன்னோம்? கண்டிப்பாக நான் நாட் சேர்க்கணும். அப்படின்னா கண்டிப்பாக நான் if I want to add the not அப்படின்னா definitely I need the helping verb, you know, isn't it? So அப்போ how do you find the helping verb? We should split the main verb அப்படின்னு சொல்றாங்க. Here the main verb add with es இல்லையா? Here the main verb comes with the es formation. That's why I split the verb does plus main verb first form. அத என்ன பண்ணேன்? main verb எப்படி ஸ்ப்ளிட் பண்றேன்? அதாவது does plus main verb first form பிரிக்கிறேன். அப்ப பிரிச்சா என்ன கிடைச்சது? எனக்கு does கிடைச்சிருக்கு. அப்ப does ஓட not சேர்த்தா does not னு வரும். அதனால தான் என்னங்க does not அப்படினு வருது. gives பிரிக்கிறதுனால எப்படி பிரிச்சிருக்கேனால does plus give னு பிரிச்சிருக்கேன். அதனால எனக்கு டஸ்ங்கிற ஹெல்பிங் கிடைச்சிருக்கு. அதோட நாட் சேர்க்கிறேன். அப்ப அது நெகட்டிவா மாறிடுச்சு. இப்ப he does not give அப்படினது அவன் கொடுப்பதில்லை, இல்லாட்டி அவர் கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் இன்ட்ராகேட்டிவா மாத்தணும் சார். இன்ட்ராகேட்டிவ் என்ன சார்? கொஸ்டின் டைப். அப்ப கொஸ்டின் டைப் என்ன இருக்கும்? சப்ஜெக்ட் முன்னாடி ஹெல்பிங்கே போகணும். இப்போ பாசிட்டிவ் ஒரு கொண்டு வரணும், நெகட்டிவ் ஒன்று கொண்டு வரணும். இது பாசிட்டிவா, இது நெகட்டிவ். அப்ப என்ன பண்ணணும்? பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் கொண்டு வரணுமா? பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் கொண்டு வரணும். அப்ப நான் என்ன பண்ணானே அதை பார்த்தீங்கன்னா டஸ் கி கிவ்னு வரும் இல்லையா? என்ன போட்டக்கூடாது? கிவ்ஸ்னு போட்டக்கூடாது. தயவு செய்து என்ன பண்ணக்கூடாது? whenever you use the main verb, it means first of all we should listen the main verb clearly. கிளியரா பார்க்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஏன் அப்படின்னா verb என்ன பண்றோம்? நம்ம இங்க பிரிச்சுட்டோம். அந்த es வந்தா நாம ஆச்சு நமக்கு டஸ்னு மாறிடுச்சு. es வந்தா என்ன ஆச்சு? பிரிச்சு நம்ம டஸ்னு கொண்டுட்டு வந்துட்டோம். அதனால என்ன பண்ணிருப்போம்? இந்த இடத்துல நம்ம போடும்போது gives-னு போட்டக்கூடாது. அப்ப does he gives-னு போட்டா that is error. does he give-னு தான் கொடுக்கணும். புரியுதா? இப்ப does he give அப்படினது அவன் கொடுக்கிறானா இல்லாட்டி அவர் கொடுக்கிறாரா அப்படிங்கிற மீனிங்ல வரும். அதே மாதிரி does he not give அப்படினது நாட் மட்டும் சேர்க்கணும் நெகட்டிவ்னா. அப்ப does he not give அப்படினது அவன் கொடுப்பதில்லையா இல்லாட்டி அவர் கொடுப்பதில்லையா அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ ஓகே, ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் இது சிம்பிள் ப்ரெசென்ட்டுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரொம்ப எலாபரேட்டாக என்ன பண்ண போறோம்? எல்லா ப்ரொனவுன்ஸுமே வச்சு பார்க்க போறோம் இல்லையா? எல்லா ப்ரொனவுன்ஸ்க்கான பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.